சீக்கிரம் மாறும் மாறனாதா, சீக்கிரம் மாறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நவம்பர் மாத வாக்குத்தத்த செய்தியாகவும் 2043வது காலை மன்னா செய்தியாகவும் வழங்குவதை குறித்து தேவனுக்குள் மகிழ்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த 2025ஆம் ஆண்டு 10 மாதங்களை நிறைவு செய்து இந்த 11வது மாதத்தில் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை உங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகள், சூழ்நிலைகள், கவலைகள், கண்ணீர், போராட்ட வழியாய் வந்திருக்கலாம். ஒருவேளை வேத வசனம் சொன்னது போல தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் என்ற உங்க வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் செழிப்பான ஒரு இடத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு வந்து விடுவாராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்த செய்தியாகவும் காலை மன்னா செய்தியாகவும் தேவன் நினைப்பூட்டின வசனத்தை உங்கள் மத்தியிலே சொல்லி ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். ஒருவேளை உங்க வாழ்க்கையில தேவன் என்னை மறந்து விட்டார், என்னுடைய நியாயம் எடுபடாமல் போயிற்று, என் மேல் அவருடைய கண் மறைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருந்தால் இந்த செய்தி நிச்சயமாகவே உங்களுக்கு பொருந்தும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. எசேயா எழுதின தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இங்கே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு வருகின்ற ஆசீர்வாதங்களை பற்றி பார்க்கிறோம். முதலாவது, கர்த்தருக்கு காத்திருக்கும் போது, அதாவது ஜெப வாழ்க்கையை குறிக்கிறது. அநேகருடைய ஓட்டத்துல, அநேக பேர் ஜீவியத்துல, அநேக பேருடைய ஊழியத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபம் இல்லை என்று சொன்னால் சோர்வு வரும், பலவீனம் வரும், இடரல் வரும். அது மாத்திரமல்ல, நம்ம சில பலவீனமான அவிசுவாசமான வார்த்தைகளை கூட சொல்ல நேரிடும். ஆனால் தேவ சமூகத்தில் அமர்ந்து நன்றாக ஜெபம் பண்ணி காணப்படும் போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, புது பலன் அடைவார்கள். நம்முடைய வாழ்க்கையில புது பலனை கர்த்தர் தரணும்னா கர்த்தருக்கு காத்திருக்கணும். மனுஷங்கள்கிட்ட போய் அதிகமாய் பேசி நம்முடைய நேரத்தை செலவழிப்பதை விட, அங்கும் இங்கும் நம்முடைய தேவைக்காக ஓடுவதை விட, கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையில புது பலனை தருவார். அது மாத்திரமல்ல, கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்களாம். இரண்டாவது, கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். நமக்கு நிச்சயமாகவே ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு உயர்வு 100% இருக்கிறது. நம்ம என்னதான் பிரயாசப்பட்டாலும், என்னதான் நம்ம வேலை செஞ்சாலும், என்னதான் படித்தாலும் கர்த்தர் நம்மளை உயர்த்தணும். அப்படின்னா கர்த்தருடைய சமூகமும் இருக்கணும், அதே வேளை நம்ம செயல்பாடும் இருக்கணும். அப்போ ரெண்டாவது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ எதை போல? கழுகை போல. கழுகு பாருங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்துல தன்னுடைய அழகெல்லாம் இழந்துருமா. அது பாறையில போய் முகத்தை உரசி ரத்தம் வந்து அப்புறம் அது அப்படியே இருக்குமா. எத்தனையோ நாட்களுக்கு பிறகு மறுபடியும் அதுக்கு ரகெல்லாம் முரல்ச்சி எப்படி புது பறவை போல எழும்புமா. அப்படி என்று சொன்னால் கழுகுக்கே ஒரு காத்திருப்பு இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துல. அதே போல நம்முடைய வாழ்க்கையில கூட இன்ப நாட்கள்ல நம்ம கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கணும். ஒரு புதிய ஆண்டுக்கு போக போகிறோம், கடைசியில பார்த்துக்கிடலாம் அப்படி இல்லை, இப்பவே இருந்து நம்ம ஆயத்தப்படணும். அப்போ கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்தா நமக்கு ஆண்டவர் ஒரு உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு இடரல் கிடையாது. நான்காவது, நமக்கு ஒரு சோர்வு கிடையாது. காரணம், நம்முடைய தேவன் இளைப்படையாதவர், நம்முடைய தேவன் சோர்ந்து போகாதவர், அவர் அநாதி தேவன், இந்த உலகத்தை முழுவதும் சிருஷ்டித்தவர், கடையாந்திரங்களிலும் அவருடைய கண் இருக்கிறது. இந்த வார்த்தையை யாருக்கு சொல்லப்பட்டது என்று சொன்னால், பாபிலோனிய சிறை இருப்புல யூதர்கள் அங்க இருக்கிறார்கள். அவர்களைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, யாக்கோபே என்று சொல்லுகிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல 27 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் இப்படித்தான் சொல்கிறார்கள். அதாவது, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்றே, நான் என் வழியை கர்த்தர் மறந்துட்டாரே, என்னுடைய செயலை கர்த்தர் மறைந்துட்டாரு, கர்த்தருக்கு நான் மறைவாய் காணப்படுறேனே அப்படி சொல்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, என் நியாயம் தேவனிடத்தில்
எட்டாமல் போயிற்று என்று சொல்லி இந்த அவிசுவாசமான வார்த்தைகளை சொன்னதுனால தான் யூதர்களை பார்த்து சொல்றாரு, யாக்கோபே இஸ்ரவேல் என்று சொல்லிட்டு அவர் சோர்ந்து போவதில்லை, இளைப்படையவில்லை சொல்லிட்டு கர்த்தருக்கு காத்திருக்கணும் அப்படிங்கிறார். அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெறுவார்கள் என்று சொல்லி உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு காத்திருக்காமல் நீங்கள் சில சோர்வுகள், அவிசுவாசமான வார்த்தைகள், என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில நன்மை நடக்கலை, என் வாழ்க்கையில நன்மை நடக்கலை அப்படிலாம் சொல்றோம். ஒருவேளை சொல்ல நான் சர்ச்சைக்கு போறேன்னு, சர்ச்சைக்கு போகிற உண்மைதான். ஆனா தேவ சமூகத்துல ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நிமிடங்கள், எவ்வளவு மணி நேரம் செலவு பண்றோம், அவருடைய வார்த்தையை வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இதெல்லாம் பார்க்கிறாரு. கடையாந்தரங்களிலும் அவருடைய கண் செல்லுகிறது, பார்க்கிறது. ஆகவே தான் அவருக்கு ஒரு பெயர் உண்டு, அநாதி தேவன். இந்த மாதத்துல அதிக நேரம் ஜெபம் பண்ணி பாருங்க, அதிக நேரம் தேவசம் வசனத்தை வாசித்து பாருங்க, அப்புறம் உங்க வேலையை செய்யுங்க. இதனுடைய முழு கருத்து என்னன்னா, தேவனுக்கு முதலிடம் கொடுத்தா நம்ம வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதத்தை தர்றாரு. புது பலனை தர்றாரு, உயர்வை தர்றாரு, இடரல் இல்லை, சோர்வு இல்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய ஆரம்பத்துல அவர் 40 நாட்கள் தேவ சமூகத்துல காத்திருந்தார். அவர் 40 நாட்கள் இருந்த பின்பு அவருக்கு பல சோதனை வருது. ஆனா அந்த சோதனையை வசனத்தின் வழியை ஜெயிக்கிறார். அப்புறம் அவருடைய வாழ்க்கையில பல பாடுகள், கஷ்டங்கள் வருது, எல்லாத்தையும் அவர் ஜெயம் எடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு ஆயத்தம் தேவை. எனவே ஆண்டவரே, இந்த நாட்கள்ல நாங்க உங்க சமூகத்துல காத்திருக்க உதவி செய்யுங்க அப்படி சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். அதே வேளையில நம்ம பிள்ளைகளை தேவ சமூகத்துல காத்திருக்க வைக்கணும். ஒரு குடும்ப தலைவர், குடும்ப தலைவி, பிள்ளைங்க எல்லாம் தேவ சமூகத்துல நல்லா காத்திருக்கணும். ஒரு 10 நிமிடம், ஒரு 20 நிமிஷம் ஜெபம் பண்ண சொல்லணும், வசனத்தை வாசிக்க சொல்லணும். அதான் வேதம் சொல்கிறது, பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில நடத்தணும். இன்னைக்கு அநேக பிள்ளைங்க இடறி போறாங்க, தேவனை மறந்து போறாங்க. காரணம் என்ன? பெற்றோருடைய நடத்திப்பு. நீங்க ஆண்டோடைய சமூகத்துல நடந்தாதான் உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்து நடக்கும். இந்த மாதத்துல உங்க வியாபாரம், அது மாத்திரமில்ல உங்களுடைய தொழில், உங்களுடைய குடும்பம், நல்ல சுகம், பலன் எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். எப்போ தெரியுமா? அவர் சமூகத்துல காத்திருக்கும் போது. ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நாங்க உங்க சமூகத்துல காத்திருக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்துல எங்களோடு பேசின உங்களுடைய தீர்க்கமான வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். நாங்க உங்க சமூகத்துல காத்திருந்து புதுபலன் அடைந்து ஆண்டவர் ஸ்தோத்திரம், இன்னும் எங்களுக்கு உயர வைத்திருக்கிறீர். அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒருவேளை இந்த காலை மன்னாவின் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இவங்க வாழ்க்கையில சில சோர்வுகள், அவிசுவாசமான வார்த்தைகள் இருக்கலாம். அதெல்லாம் முற்றிலும் மாறிட்டு ஜெபிக்கிறேன். ஒரு புதிய பலத்தால் நிரப்புவீராக. தீர்மானிக்கட்டும், இந்த மாதம் முழுவதும் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்பேன் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கட்டும் ஜெபிக்கிறேன். இவங்க எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, எல்லாவற்றிலும் ஒரு உயர்வை கட்டளையிடுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை ஆராதனை செய்து வழியாய் சந்திப்போம். தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன்